முக்கிய செய்தி. பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். என்டிஏ கூட்டணியில் அமமுக இன்னும் அதிகாரப்பூர்வமாக இணையப்படாத இந்த சூழ்நிலையில் பிரதமர் முன்னிலையில் நடக்கும் கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். வருகின்ற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய அதிகாரப்பூர்வ தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறார் என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருந்தது. அண்மையில் கூட அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் உரியவர்கள் உரிய நேரத்தில் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் என்டிஏ கூட்டணியில் இணைவது உறுதியாக இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தது. அந்த அடிப்படையில் வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை காட்ட வேண்டும், அவர் தங்களுடைய ஆதரவாளர்களை மதுராந்தகம் அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்காக அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இன்னும் சில நாட்களில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது பாஜக தலைமையிடம் இருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரைக்குமே நாளைய தினத்தில் தேசிய தலைவருக்கான அந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அதில் அவர்கள் மும்முரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய தலைவர் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அவர்கள் இருப்பதன் காரணமாக இந்த அறிவிப்பு தாமதமாகிறது. ஆனால் நாளை மறுநாள் அல்லது விரைவில் அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று தெரிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைவது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அது சர்ச்சையான விவகாரம் தொடர்பாக அது மீண்டும் அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்பொழுது என்டிஏ கூட்டணி உறுதி செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.